தாத்தா சித்தர், தாத்தா சுவாமிகள் அப்படின்னா மக்கள் உரிமையோட ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகளை கூப்பிடுறாங்க. சச்சிதானந்த சுவாமிகளோட வழி வந்த மகான் இவர். வாசி யோகம், காற்றை உணவாய் உண்டு வாழும் அந்த சித்தை பயின்றவர் இவர். அஷ்டமா சித்திகளான லஹிமா, மஹிமா, கூடு விட்டு கூடு பாய்தல், இதெல்லாம் இவர் கத்துப்படி. இந்த கோயில் சுத்தி நிறைய சித்தர்களோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. மகா அகத்தியர், பட்டினத்தார், பாபாஜி, மகா பெரியவா, சுரைக்கா சித்தர், அப்புறம் பிரத்யங்கரா தேவி, இவங்களெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. சுவாமிகள் எதிர்க்கே தட்சிணாமூர்த்தியை மிக பிரம்மாண்டமா வரைஞ்சிருப்பாங்க. சித்துகள்ல மகா சித்து ஜீவசமாதி, அதுலயும் பெரிய சித்து ஜலஜீவ சமாதி. இந்த கோயில வந்துட்டு தாத்தா சுவாமிகளை ஆத்மார்த்தமா வழிபடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்குதல், கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த், கடன், பித்ருதோஷம், இவை எல்லாமே நீங்கிறத நம்பப்படுது உறுதியா. நீங்க அற்புதமா பவர்ஃபுல்லா வாராகி அம்மன் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. வாராகி அம்மன் கூடவே சப்த கன்னிகளும் இங்க கூடவே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. அழகார் கண்ணுக்குட்டி, பின்ன இங்க கோ பூஜையும் நடைபெறுதுன்றது நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். பக்தர்கள் தொடர்ந்து 7 வாரம் 7 விளக்கேற்றி 7 சுத்து சுவாமிகள் சுத்தி வர அவங்க நினைச்ச காரியம் கைகூடும் என்பது மிகவும் உறுதியான நம்பிக்கை. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குரு பூஜை ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது. கோயில தினசரி 150 பேருக்கு 12:30 மணிக்கு அன்னதானம் வழங்குறாங்க. பக்தர்கள் உங்களால முடிஞ்ச காணிக்கைய அன்னதானமா வழங்கலாம். கோயில் திருப்பணிக்கும் உதவலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி